என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? என்ன பேர் உங்களுக்கு? தமிழ் செல்வி. சொல்லுங்க. நான் தர்மபுரியில இருந்து வரேன். ஒருத்தங்களை லவ் பண்ணேன் 5 வருஷத்துக்கு முன்னாடி. 5 வருஷமா. எப்படின்னு? என்னப்பா? எப்படின்னு? என்னையா? 2-3 மாசமா அவங்க வீட்டுல வேற ஒரு பொண்ணை பாக்குறேன், வேற ஒரு பொண்ணை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும். இப்ப என்ன வயசு உங்களுக்கு? எனக்கு 19. 14 வயசுல லவ் பண்ணுங்க. நான் கேட்டேனா? கதை மட்டும் கேக்குறேன். கோ கிளாஸ் क्वेश्चन. எனக்கு அது லவ்னு எனக்கு தெரியல மேம். அவங்க ஃபர்ஸ்ட் என் கூட பிறந்தவங்க 5 பேர். என் தம்பி இறந்துட்டான். எங்க நானும் என்னோட அக்காவும் பாலக்கோட்டுக்கு ஸ்கூலுக்கு போவோம். நான் ஸ்கூல் போகாம எங்க அக்காவும் நின்றுட்டாங்க, நானும் நின்றுட்டேன்னா. பரமா படிடா, ஒழுங்கா படிடா, நீ படிச்சு பெரிய ஆளாகணும்டா. ஒரு 2 மாசம் வீட்டுல தான் இருந்தோம். எங்க பெரியம்மா பொண்ணு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க கூட எங்க வீட்டுல எல்லாம் சேர விட மாட்டாங்க. ஒரு டைம் எங்க வீட்டுல யாரும் இல்ல, அவங்களுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம அவங்க பாலக்கோட்டுல ட்ரெஸ் கடைக்கு போயிருந்தாங்க. இப்போ வந்து அவங்க கூட பேச ஸ்டார்ட் பண்ணிட்டோம். தப்பு பண்ணிட்டியா சிங்காரம், தப்பு பண்ணிட்டு பேச ஸ்டார்ட் பண்ணதுமே எங்க வீட்டுல திட்ட ஸ்டார்ட் பண்ணாங்க. அவ சரியில்ல, அவ போன் பேசிட்டு இருக்கா, அந்த பொண்ணு கிட்ட எல்லாம் நீங்க எதுக்கு பேசுற அப்படி இப்படின்னு திட்ட ஸ்டார்ட் பண்ணாங்க. அட பாவி, இவ்வளவு கோவக்காரன் நமக்கு தெரியாம போச்சே. பண்ணாங்க. நான் என்ன பண்ணேன், பரவாயில்ல பாவம் தானே, அப்பெல்லாம் ஒண்ணும் காது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க நல்லா ஃப்ரெண்ட்லியா பேச ஸ்டார்ட் பண்ணோம். அந்த அக்காவும் நல்லா தான் பேசுவாங்க. இதுதான் தவறான விஷயம். ஒரு டைம் எங்க ஊர்ல ஆட்டோ எல்லாம் போடுவாங்க. அப்போ வீட்டுல எல்லாம் கூட்டின்னு போக மாட்டாங்க, அங்க கெட்ட வார்த்தை எல்லாம் பேசுவாங்க, அங்க பசங்க எல்லாம் வருவாங்கன்னு கூட்டின்னு போக மாட்டாங்க. நான் என்ன பண்ண, அந்த அக்கா கூட சேர்ந்து நான் எங்க அக்காவும் சேர்ந்து போயிருவோம். ஏய் என்னடா இது வசனமே புரியல. வசனமாடா முக்கியம், படத்தை பாடுறா. போனோமா, போயிட்டு அன்னைக்கு நைட்டு தான் அவங்கள பார்த்தோம். இவங்க பசங்க எல்லாரும் நிறைய பசங்க வந்திருந்தாங்க. இந்த அக்கா காமிச்சாங்க, அவன் தாண்டி என் தம்பி, என் ஃப்ரெண்டு. சும்மா வேலை செய்யும்போது அவன் ராங் நம்பரை வந்து எனக்கு தெரியாம ராங் நம்பரை வந்து பேசலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறமா அடுத்த நாள் ஒரு நாள் கழிச்சு என்ன சொன்னாங்க, நம்பருக்கு ஃபுல்லா ஒரு நோட் ஃபுல்லா எழுதி வச்சிருந்தாங்க அந்த அக்கா. நிறைய பேர் நந்தினி நீ ஒண்ணு பண்ணு, இந்த நம்பர் நான் ஒரு நம்பர் எழுதி தரேன், அவனுக்கு போய் சும்மாவது சும்மா கலாயி நான் சொல்ற மாதிரி சொல்லுன்னு சொன்னாங்க. நானும் சம்மதிச்சேன், அவங்களும் கொடுத்தாங்க. அப்புறமா ஒரு ரூபாய் காயின் கொடுப்பாங்க. போயிட்டு அவங்க சொல்ற மாதிரி ஹாய் மாமா நல்லா இருக்கீங்களா, நான் யாரும் தெரியல அந்த மாதிரி பேசுவாங்க. எனக்கு தெரியல, எங்க அக்காவுக்கு தெரியல, எங்க அக்காவும் அப்போ ஏஜ் கூட எங்க அக்கா அட்டெண்ட் பண்ணல. எங்க அக்காவும் நானும் போயிட்டு பண்ணுவோம். நீ பெல் அடிச்சு விளையாடுறதுக்கு ஏன் வீடு தான் பண்ணிட்டு எங்க அக்கா அப்புறமா அது தப்பு தெரிஞ்சு எனக்கு திட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டான். என்னது இந்த மாதிரி பண்ணாத, வேணாம், அவெல்லாம் யாருமே தெரியாது, அப்புறம் நம்மள திட்டத்துக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. வேணா நீங்க கொஞ்சம் கொஞ்சமா விலகணும். இந்த யோசனை எனக்கு தொல்லை ராசப்பா. மறுபடியும் அதே மாதிரி பேசிட்டே இருந்தேன் கண்டினியூவா. அவங்க சொன்னாங்க ஒரு டைம் 1 மாசம் ஆனதுக்கு அப்புறம் அவங்க என்ன பார்த்தாங்க. நான் அப்போ சின்ன வேணா மீடி போட்டு இருந்தேன்னா அவங்க வந்து பாத்துட்டு நீ சின்ன பொண்ணா இருக்க, நீ இப்படி பேசினா அப்படின்னு கேட்டாங்களா. ஓ பட் இது அந்த நாய் நினைச்ச மாதிரி தெரியலையே. ட்ரெஸ் சூப்பரா இருக்கு தலைவரா. நான் தான் பேசினேன், இந்த கதை பேச சொல்லுச்சு அப்படின்னு நான் சொன்னேன்னா, நீ சின்ன பொண்ணா இருக்க, அப்பெல்லாம் பேசக்கூடாது சரியா. நாங்களே இல்ல அப்படியெல்லாம் பேசலாம், ஒன்றும் தப்பு இல்லைன்னு நானா சொன்னேன்னா. மிட் நைட் மசாலா பாக்க வச்சு அவனையும் கெடுத்துட்டியா? அதுக்கப்புறமா மறுபடியும் பண்ணிட்டே இருந்தா நானே தான் பண்ண ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட். இவங்க பேச வச்சுட்டாங்களா, அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சதா பேசுறதுக்கு. பிடிச்சதா நானும் பேசினேன். குழந்தைய கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கீங்க. சாரி யுவரான, தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. நான் என்ன பண்ணாச்சு, நம்ம இதுக்கு எல்லாருக்கும் ரிஸ்கா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர் இருக்குல்ல, கோயம்புத்தூர்ல நூல் மில் ஒரு அதுக்கு ஸ்கூலுக்கு போகாம மத்ததெல்லாம் பண்ணிருக்கேன் நீ. சரி அது விடுங்க, அது இப்போ எதுக்கு? எங்க வீட்டுல அனுப்ப மாட்டேன், அதெல்லாம் நீ போக கூடாதுன்னு சொன்னாங்களா. நான் இங்க இருந்தா சப்போஸ் அந்த பையனுக்கு அது பண்ணுவேன், அப்புறம் அந்த பையன் வந்து வீட்டுல சொல்லிடுவான். சும்மா எதுக்கு நம்ம ரிஸ்க் எடுக்கணும்னு சொல்லிட்டு நாங்க போயிட்டேன்னா சபா இப்பவே கண்ணை கட்டுது. போயிட்டு அங்க போய் நான் பெரிய பொண்ணு ஆயிட்டேன்னு சொல்லிட்டு கூட்டின்னு வந்துட்டாங்களா. இந்த அக்கா மறுபடியும் என்ன பண்ணாங்க மேம், நான் பெரிய பொண்ணு ஆயிட்டேன்னு அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க. உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். தேங்க்யூ. அதுக்கப்புறமா அந்த அக்கா ஃபோன் எடுத்துன்னு வா அப்படின்னு சொல்லி அப்படி இப்படி பேசி எங்க நம்பரும் தெரிஞ்சிச்சு, அவங்களுக்கு பேச ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பேச மட்டும்தானா? பேசிட்டா இருந்தோம். வேற 2 வருஷமா பேசிட்டா இருந்தோம். வேற ஒண்ணும் இல்ல. போய் சொல்லக்கூடாது. சொல்லு. என்னதும் தப்பு பண்ண. என்ன தப்பு பண்ண சொல்ல. என்னது நீ எனக்கு ஒரு கிஸ் கொடு அந்த மாதிரிலாம் பேசினாங்களா. எனக்கு பயமா இருந்துச்சு, யாருமே இல்ல. போ இதெல்லாம் நடக்குமா நினைச்சது, நடந்துருச்சு. கையை பிடிச்சி இழுத்து அந்த வண்டி மேல தள்ளி கட்டி பிடிச்சாங்க. எனக்கு ரொம்ப பயமாச்சு. கத்துனா என்ன கத்துன உடனே சாரி இனிமே அப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபுல்லு பயம் ஆயிடுச்சு. நான் போயிட்டேன்னா போனதுமே எங்க அம்மா பிடிச்சின்னு ஃபுல்லா திட்டினாங்க. ஃபுல்லா திட்டி தொடப்ப கட்டையில அடிச்சாங்க. எங்கடி போயிருந்தேன், 6 மணி ஆச்சு. இல்ல நீ தப்பு பண்ணிட்டேன்னு சொன்னி, இதைத்தான் சொன்னியா? இன்னமும் என்னது இன்னமும் தப்பு எல்லாம் என்னது? ஒரு நிமிஷம் குனிந்த தலையும் கூறான பாறையும் ஒரே தூர பாத்துக்கிட்டா என்ன மட்டும் மன்னிச்சுக்கிறாப்பா. எப்படி பண்ண இதெல்லாம்? எங்க போய் பண்ண? எங்க ஊர்லதான். ஊர்ல எங்க? எங்க ஊர்லதான், அந்த ஷெட்டு கிட்டதான். செய்யறதையும் செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு, திருவிழாவில காணாம போன புள்ள மாதிரி. ஏய் உன்னை தெரியுண்டா எனக்கு. சரி அதுக்கப்புறம் சொல்லு. இதெல்லாம் முடிஞ்சு போச்சு, 5 வருஷம் தப்பெல்லாம் பண்ணிட்டேங்க. அதுக்கப்புறமா ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி இல்ல
கொஞ்ச நாளா சொல்லிட்டு வந்தாங்க, 1 வருஷமா சொல்லிட்டு வந்தாங்க. என்னது எங்க அக்கா பொண்ணை பாக்குறாங்க எங்க வீட்டுல. சாரி சார், வாய் தவறி சொல்லிட்டேன். அந்த பையன் வீட்டுல வசதியானவங்களா? தெரியல மேம், அவ்வளவா எனக்கு தெரியாது. ஒரே ஒரு கல்யாணம் ஆகி 2 நாளைக்கு தான் அவங்க வீட்டுல போய் இருந்தேன். கல்யாணம் ஆயிடுச்சா? என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? எப்போ? போன மாசம் 25 சரி, கல்யாணம் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறமா 2 நாள் அவங்க வீட்டுல இருந்தோம். கல்யாணம் பண்ணும்போது ஏதாவது பிரச்சனை எதுவுமே இல்ல. கல்யாணம் பண்ணிட்டு கல்யாணம் அவங்க வீட்டுல ஒத்துக்கிட்டாங்க? அவங்க வீட்டுல ஒத்துக்கலாம். லவ் பண்ணிட்டான், சரி போய் தொலைதான் நமக்கு பிடிச்ச பிள்ளைய கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன். உங்களை லவ் பண்ணா அப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? அவன் லவ் பண்ணா நம்ம கல்யாணம் பண்ணிக்கணுமா? அவங்க அம்மா அவங்களுக்கு அம்மா அக்கா தான் இருக்கிறது. அக்காவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அவங்க வீட்டுல ஒத்துக்கல. அவங்க வீட்டுல தான் அந்த பொண்ணை பாத்துருக்காங்கல்ல. புதன்கிழமை காலையில இவங்க மாமா இருக்காங்க, எங்க முரளி இருக்காங்கல்ல, அவங்க அக்கா வீட்டுக்கார் வந்தாரு. வந்துட்டு என்ன பேசினாங்கன்னு தெரியல மேம். 3 மணி நேரம் கூட்டின்னு போய் பேசினாங்க. என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. பேசிட்டு வந்த உடனே என்னன்னு சொல்லிட்டாங்க, ஒரு 10 நாளைக்கு என்னது மெட்டியும் தாலியும் கழட்டி கொடுத்துட்டு போய் பெங்களூர்ல யாருக்கும் தெரியாம இரு. நான் இது தாலி மெட்டி கழட்டி கொடுத்து போகணும், என்ன பிரச்சனை தெரியாம நான் இது கழட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். என்ன கேட்காங்க, உன் காலையாவது விடுறான் ப்ளீஸ் தமிழ் புரிஞ்சுக்கோ, இங்க என்ன பிரச்சனைக்கு மேல பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது, உன் கால விட நீ கால வந்து பிடிக்காங்க. அதனால என்ன பண்ண, அவங்க வீட்டு பின்னாடி அரளி தலை இருக்கும்ல, அந்த தலை எடுத்து சாப்பிட்டேன். ஒரு 3 தலை சாப்பிட்டேன். அப்படியே ஹாஸ்பிட்டல் தூக்கி வந்துட்டாங்க. தர்மபுரி ஹாஸ்பிட்டல் தூக்கி வந்துட்டு இந்த மாதிரி தான். எவ்வளவு நாள் சேர்ந்து வாழ்ந்தீங்க? 2 நாள் தான் மேம் அவங்க வீட்டுல இருந்து. என்ன அது ஆச்சரியமா இருக்கு. கல்யாணம் பண்ணீங்க, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? ஒரு 20 டைம் அவங்க அப்பா கால் பண்ணாங்க. அதுக்கு அம்மா வீட்டு விட்டு தொட்டிதான் சொன்னல, நம்பி தான் உன்னை கட்டினா, இப்போ ஃபோன் பண்றாங்க என்ன பண்ணா, அப்படிதான் நான் பேசுவேன். அப்படிதான் பேசுவேன். சரி, அதுக்கப்புறம் வந்துட்டு நான் பெங்களூர் போகணும், ஒரு 5 நாள் இருக்கணும் அப்படின்னாங்க. எங்க அக்காவுக்கெல்லாம் கல்யாணம் வந்து தெரியாது, போகணும் அப்படின்னாங்க. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. லவ் பண்ணாமையா ஷெட்டுக்கு கூட்டிட்டு போனீங்க? மேடம் ஷெட்டு கேளுங்க மேடம். நானே கூப்பிட்டேனா? அந்த குடிமையை வாயால எப்படினே சொல்லுவேன். சொல்லாம போ, உங்ககிட்ட சொல்லாம இந்த நாய் வேற யாருக்கிட்டே போய் சொல்லு. சரி சொல்லு நாயே. சரி நம்ம சரி அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. போனதுமே உங்க வீட்ல ஒரு 20 லேடிஸ் இருந்தாங்க மேம். ஒரு நிறைய பெரிய அங்கிள் எல்லாம் இருந்தாங்க. கையெழுத்து போட்டு சொன்னாங்க, எல்லாரும் சேர்ந்து கையெழுத்து போட்டு இப்படி கிளம்பி தாலி கட்டி கொடுத்துட்டாங்க. நான் பண்ணல. நான் பண்றேன். என்னாச்சு? இங்க பாருங்க, எனக்கு எதா இருந்தாலும் ஆர்டரா சொல்லித்தான் பழக்கம். இடையில குறுக்கு கேள்வி கேட்டீங்கன்னா எனக்கு சொல்ல தெரியாது. அப்புறம் அதனால நான் காலைல போறேன்னு சொன்னதுமே இவங்க சொந்தக்கார வீட்டுக்கு கூட்டிட்டு சாப்பிட்டு கத்தி எடுத்துக்கினேன், உன்னை தாலியாரா நீ அடுத்து சாப்பிடா, அந்த மாதிரி வார்த்தை சொல்லுவாங்களா மேடம்? டேய் இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா, அழிஞ்சு போயிருவ. இந்த எண்ணத்தை மாத்திக்க. அடுத்த நாள் என்ன பண்ணாங்க தெரியுமா மேம்? நான் அன்னைக்கு என்ன பண்ணேன், எதுக்குடா இப்படி பண்ணேன், அன்னைக்கு நைட்டு இவங்களை அடிச்சேன் 2 அடி. கண்ணத்துக்கு 2 அடி அடிச்சேன். இவங்க பிரிக்கிறவங்க சைலண்டா உள்ள கதவெல்லாம் சாத்தி விட்டு எங்களை உள்ள விட்டு போயிட்டாங்க. ஜாதி பாக்குறவங்க. அடுத்த நாள் காலையில இவங்களுக்கு தட்டுல சாப்பாடு போது எனக்கு இலையில சாப்பாடு. ஜாதி தான். 200 பெரியார் இல்ல 400 பெரியார் வந்தாலும் முடியாதுடா. எதுக்கு? உங்களை திருத்துறதுக்கு. என்னங்க பிரச்சனை? இப்ப நிலைமை என்ன? கல்யாணம் பண்ணிட்டாங்க, பிரச்சனை ஆயிடுச்சு. நீங்க 2 பேரும் பேசக்கூடாது. நான் பேச மாட்டேன். பேசுங்க. பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாலையா. பிரச்சனைனா இப்ப வாழ மாட்டான், அவன் வாழ்றான் வாழ மாட்டான் அப்படின்னு சொல்லி சாவரம் தான் இன்ன வரைக்கும் பேசிட்டு இருந்தாங்க. நான் சொல்லி அவங்க என்னன்னா, இந்த மாதிரி வந்து அந்த பொண்ணு உயிருக்கு ஆபத்தானா நம்ம வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? கடைசியில எப்படி பிரிஞ்சாங்க கல்யாணத்துக்கு அப்புறம்? இவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த வியாழக்கிழமை நடந்துட்டு தான் நான் மருந்து குடிச்சிட்டு சான்ஸ் தான் சாக்கு அடிச்சிச்சின்னு அதை பிடிச்சிட்டாங்க. அவ்வளவுதான். இவருக்கு எப்படிங்க தெரியும்? எல்லாம் சொல்லி அனுப்புறதாண்டா. யார் சொல்லி? உங்க வீட்ல தான் இருந்தியா நீ? அவங்க வீட்டுல போலீஸ் ஸ்டேஷன் எழுதி கொடுத்து என்னது நான் வாழ்றேன் அப்படின்னு சொல்லி இவங்க ஒத்துக்கின்னு கூட்டிட்டு வந்தாங்க. வீட்டுக்கு கூட்டு போனா என்ன தெரியுமா சொல்றாங்க, உன்னை இன்னமும் அணுவணுவா நான் சாவடிக்கும்டா. வாழணும்னு நினைச்சா எதுக்கு மேடம் அந்த மாதிரி வார்த்தை சொல்லுங்க? வாழணும்னு நினைச்சாங்கன்னா அந்த பாய்சனே அவங்க வாயில போயிருக்கு. தெரியுது, நீ மூடு. லவ் பண்ணிருக்கேங்க, அப்பா எல்லாம் அப்படி பேசினாலா? அதுக்கு முன்னாடி 4-5 டைம் சாப்பிட்டுன்னு சொல்லிட்டு பெங்களூர்ல எனக்கு சும்மா சொல்லிடுவாங்க மேடம். என்ன சொன்னாங்க தெரியும்? அதுவும் நடந்திருக்கு. 2 டைம் குடிச்சிருக்கேன். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க தெரியும்? ஊர்ல நான் சர்பத் சாப்பிடுறது நினைச்சிட்டு பாய்சன் சாப்பிடுறதுனா நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. ஒன்னேரம் என்ன ஆயிடுச்சுன்னா யார் பதில் சொல்லுவா? அப்படி சொன்ன வார்த்தை அப்படி. அது பாய்சன் சாப்பிடுறா சாப்பிடுறதுனா அதுல வாங்கி புதுசா சாப்பிட்டு பிரச்சனை சால்வ் பண்ணிடலாம். சும்மா அவரா சாப்பிட்டு நான் பயங்கர நம்பர் எல்லாரையும் சொல்லு. டேய் இப்ப நான் என்ன செய்யறேன், பெஞ்ச் மேல ஏறி நிக்க சொல்ல போறேன். ஸ்கூல் மாதிரி ஏறுங்கல பெஞ்ச் மேல. இவ்வளவுதான் சின்ன இத போய் கல்யாணத்துக்கு போய் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க. ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். எஸ்ஐ சார், குழந்தை. ஹலோ. இல்ல மேம், அதுக்கப்புறம் நான் நல்லா கொஞ்சம் தெளிவாயிட்டேன். இவங்க நல்லா எனக்கு அறிவு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆமா, ரொம்ப அறிவு ஜாஸ்தி உனக்கு. என்னமா பண்ணிருக்கா இவ? அவங்க என்ன செஞ்சாங்கன்றதெல்லாம் எனக்கு தெரியாது மேடம். 2-3 நாள் கழிச்சு தான் மேடம் எனக்கு தெரியும். அதான் அடுத்து வந்து சொன்ன பின்னாடி தான் எனக்கே தெரியும். நல்ல குடும்பம் அப்படிதான் எடுத்துக்கணும். கர்மம் இது கரெக்ட். எனக்கு அவங்களுக்கும் ஜாதி பிரச்சனையா, எனக்கும் அவங்களுக்கும் குழந்தை பிறந்துச்சுன்னா நாளைக்கு எங்கள மாதிரி தான் இருக்குமா. அவர் தான் சொன்னாரு. உனக்கு அவருக்கு குழந்தை பிறந்தா உங்கள மாதிரி தான் இருக்கும். ஜோக் இல்லையா? கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போயிட்டான் ஒரு தைரியத்துல. அங்க போனப்ப பயம் வந்துருச்சு. எல்லாரும் சொந்தம் பந்தம் ஜாதி ஜனம் எல்லாம் சொன்ன உடனே பயம் வந்துருச்சு. இப்ப நீங்க அந்த பொண்ணை லவ் பண்றீங்களா இல்லையா? அந்த பொண்ணை லவ் பண்றீங்களா இல்லையா? எனக்கு தெரியல. அச்சச்சோ,
அப்ப ஜாதி தான் பிரச்சனை. மேம் உண்மைதான் ஜாதி பிரச்சனை. உண்மையா சொல்லுங்க. அவங்க வீட்ல இப்போ நீங்க சேர்த்தி வச்சாலையும் அவங்க வீட்ல போய் சேர்த்திக்குவாங்களா? சரி மேடம். இருந்தாலும் கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுப்பா. சிட்டா இல்லைன்னா அவங்க முன்னால எல்லாம் உத்தியோகம் பார்க்க முடியுமா? இவங்களுக்கு தெரியாது. ஸ்ட்ராங்கா இருக்காரு. இவங்களுக்கு strong இல்ல. இப்போ பயப்படுறாரு. அதான் பிரச்சனை. கிளியரா சொல்லிட்டாங்க. நீங்க கிளம்புங்க பாரு 2 பேரும். நயாச்சாமி இன்னைக்கு விட்டு போதுமா? இந்த பையன் எப்படிமா தெரியும் இது வரைக்கும் எங்க கூட பேசுனதெல்லாம் வருவான் கடைக்கு போவான் செய்வான். அப்ப சொல்றாங்க அவங்க என்ன எல்லாரும் ரொம்ப கூட்டு போனா வாரத்துக்கு ஒரு டைம் வருவான். அந்த மாதிரி சொன்னா எந்த வைஃப் ஹஸ்பண்ட் வாழ்வாங்க? நீங்களே சொல்லுங்க. எல்லாம் லாஜிக் கூட்டின் பண்ணியா இல்லையா? எல்லாம் பண்ணிட்டேன். நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லு. லாஜிக் கூட்டின் பண்ணியா இல்லையா? அது காசு இவ போட்டு எங்கிட்ட இருக்கு வாடான்னு சொல்லி கூப்பிட்டாங்களா இல்லையான்னு கேளுங்க மேடம். மருந்து குடிச்சதுக்கு அழகா சாரி சொல்லுவாங்க. மருந்து குடிச்சதுக்கு சாரிப்பா. உங்களை நம்பி வந்திருக்கா. ஜாதி மண்ணாங்கட்டி எல்லாம் சொல்லாதீங்க. அதெல்லாம் நீங்க லவ் பண்ணும்போது 5 வருஷம் லவ் பண்ணும்போது யோசிச்சிருக்கணும். ஷெட்டுக்கு காட்டுக்கு லாட்ஜுக்கு எல்லாம் கூட்டிட்டு போகும்போது யோசிச்சிருக்கணும். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. 2 வருஷமா இந்த மாதிரி நான் ஒரே பையன் தான் எனக்கு பண்ணாதமா. நீ எனக்கு வேணா நான் என்ன நாளே பண்ணுடா. நீ பேசிதான் அவன் அடிச்சு கட்டாயப்படுத்தி உனக்கு கால் கட்டி மனசார கட்டாயப்படுத்தி தான் இன்ன வரைக்குமே மனசார சொல்றேன் மேடம். அடே இப்படி கொடுமைக்காரனாடா நீ. இந்த பொண்ணு வீட்டுக்கு கூட்டிட்டு போனா சொந்தக்காரங்க ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்களா? இல்ல மேடம். உங்க அம்மா ஏத்துக்கிட்டாங்களா? உங்க மாமா வந்து என்ன சொன்னாரு உங்ககிட்ட? மாமா என்ன சொன்னாரு? இங்க பாருங்க, எனக்கும் மாமாக்கும் 15 வருஷம் பழக்கம். அவர் என்கிட்ட 1000 சொல்லிருப்பாரு. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் கேளுங்க. மாமா வந்துட்டு என்ன சொன்னார்னா, நீங்களே போய் கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா, லைஃப் லாங் வச்சு வாழ்றது நீதான், நீ ஏதோ முடிவு பண்ணிக்கோ, நாங்க எதுக்கு முன்னாடி வந்து நிக்க முடியாது. என்ன மனுஷன்? இப்ப பாருப்பா, அவர் வந்துட்டு இப்போ இந்த பொண்ணை நீ வீட்டுக்கு கூட்டிட்டு போனா நல்லா சந்தோஷமா வாழ முடியுமா? உனக்கு வேற சிக்கல் எதுவும் இல்ல? இல்ல. இப்ப வீட்டுல பிரச்சனை இருக்காதுல்ல? இப்ப 2 பேரும் ஒண்ணா வாழறதுக்கு தயாரா இருக்கீங்களா? போறியாமா? மேம் இவங்க வீட்ல ஓகே மேம், இவங்க எங்க சொன்னாலும் சரி, நான் இவங்க கூட இருக்கேன், அவ்வளவுதான். இத நீ கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ற. பெங்களூர்ல போய் இருந்துட்டு 6 மாசம் தாலி மாட்டி கழட்டி கொடுத்துட்டு ஏன் சொன்னீங்க? அந்த மாதிரி சொல்லவே இல்லை. இவங்க தான் போய் இருக்குன்னு சொன்னாங்க. எங்க வீட்டுக்கு தெரியாது. எங்க வீட்டுல அதெல்லாம் ரகசியம் சொல்றதுக்கு இல்ல. பெங்களூர் கிளம்பி போறேன்னு சொன்னதுக்கு நான் அனுப்ப முடியாதுன்னு தான் சொன்னேன். அதுதான் நான் பைசன் குடிச்சேன். உங்க குலதெய்வம் சத்தியமா சொல்றேன். அது மட்டும் சொல்லாதடா. எல்லாரும் முன்னாடி உங்க வீட்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாரும் எங்க வீட பத்தி எல்லாம் சொல்லிருக்கான். எல்லாரும் உன்னை திரும்பி பாக்குற மாதிரி கொண்டு போய் டாப்ல நிறுத்தினா இப்ப நடிக்கிறீங்கன்னு தெரிஞ்சுச்சேன்னா ஃபர்ஸ்டே தப்பு பண்ணாலும் பரவாயில்ல சாமி உனக்கு ஒரு கும்பிடுன்னு போட்டு நான் போயிட்டுக்குவேன். இந்த அவமானம் உனக்கு தேவையா? இவர் உங்க கூட வாழறேன்னு சொல்றாரு. இப்ப போறியா இல்லையா? மேம் இவரு போய் சொல்றத ஃபர்ஸ்ட் கம்மி பண்ண சொல்லுங்க மேம். இடத்த காலி பண்ணு. இல்ல நான் பெரிய கோடி ரூபா கொடுத்தாலும் சில விஷயங்களை நான் செய்ய மாட்டேன். அதுல முதல் விஷயம் இது. இவங்கள போய் எல்லாம் பண்ணாலே படிச்சிருக்கலாம்ல. அதான் மேம் நான் பண்ண தப்பு. இதுக்கு தான் படிங்கடான்னு அடிச்சுக்கிட்டேன். பசங்களா அருமைக்கிட்ட முண்டங்களா. மெட்டியங்க மெட்டியங்க மெட்டி போட்டுடு. எதுக்கு வந்தோன்றதையே மறந்துட்டு நஜ்ஜாரனாவே மாறிட்டாங்க. ஏன் பாஸ் டல்லா இருக்கீங்க? சரி, மெட்டி காய்த்தின விஷயம் தீந்து போச்சு, போட்டுட்டாங்களா? இப்ப 2 பேரும் ஒண்ணா வாழ போறீங்க. புரியுதா? ஒருத்தர் விட்டு கொடுத்து குறை சொல்லிக்காம, அந்த பக்கம் இந்த பக்கம் குறை சொல்லிக்காம நல்லா வாழ போறீங்க. கூட்டிட்டு போங்க. அடுத்த பஞ்சாயத்துல மீட் பண்ணுவோம்.